அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மைன். அம்மா பஅத். ஃபகத் காலல்லாஹு தபாரக வ தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன பி அன்ஃபுஸிஹிம். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பியோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். இருளாயிருந்த இவ்வுலகில் ஒளியாய் வந்துதித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், வலிமார்கள், நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய கருணையும் நிம்மதியும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய இப்பள்ளியினுடைய முத்தவள்ளி அவர்களே மற்றும் பள்ளியினுடைய நிர்வாகத்தினர்களே, மேலும் இப்பள்ளியினுடைய இமாம் அவர்களே, மேலும் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், சிறார்கள், இளைஞர்கள், பெண்கள், சிறுமிகள், தாய்மார்கள், சகோதரிமார்கள் அனைவர்களுக்கும் என் முதல் கண் சலாத்தினை கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை இந்த வருடத்தினுடைய இறுதி நாளுக்கு முதல் நாள் நம்மளை இந்த பள்ளிவாசல்களிலேயும் பயானுடைய அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் அல்லாஹுடைய தூதருடைய தோழர்களை பற்றியும் பேசுவதற்காக வேண்டி நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கின்றான். மாபெரும் கிருபை. அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்று சொன்னால் அல்லாஹுவை பற்றி விளங்கிக் கொள்வது, அல்லாஹுவினுடைய தூதருடன் சொன்ன செயல்கள், ஏவல்கள், விளக்கல்கள் அவைகளை முழுமையாக பின்பற்றுவது, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களையும் முழுமையாக பின்பற்றுவது, நேசிப்பது சாலச் சிறந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நுபுவத்தை கொடுத்து அனுப்பி வைத்த பொழுது அந்த நபிமார்களுக்கு சாஹிபாக, நண்பராக, தோழராக சிலர்களையும் அனுப்பி வைத்திருக்கின்றான். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த தோழர்கள் அந்த ரசூல்மார்களுக்கு, நபிமார்களுக்கு உற்றவர்களாக, உற்ற தோழர்களாக, உறுதுணையானவர்களாக அவர்கள் அங்கே நின்றார்கள். அதே போன்றுதான் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தோழர்களை ஏற்படுத்தியிருக்கின்றான். அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய நசீபையும் கொடுத்து அவர்களை சிறப்புக்குரியவர்களாக்கியிருக்கின்றான். ஆனால் மற்ற நபிமார்களுக்கு அனுப்பப்பட்ட தோழர்கள், உம்மத்துமார்கள் அவர்களை காட்டிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய உம்மத்துமார்களும் மற்றவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இறைவன் திருமறையில் அப்படித்தான் குறிப்பிட்டு காட்டுகின்றான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், அதாவது சிறப்புக்குரிய உம்மத்தாக உங்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்களையும் அல்லாஹ் இந்த ஆயத்திலே சிறப்பித்து காட்டுகின்றான். மற்ற நபிமார்கள் சிறப்புக்குரியவர்கள்,
அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட தோழர்களும் சிறப்புக்குரியவர்கள். ஆனால் அவர்களை காட்டிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புக்குரியவர்கள். அவர்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகளும் சிறப்புக்குரியவர்கள் என்று அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு விவரிக்கின்றான். ஆக மொத்தத்தில் நபிமார்கள், ரசூல்மார்கள் அவர்களை கொண்டு ஈமான் கொள்வது அக்காலத்தில் வரக்கூடிய அந்தந்த உம்மத்துமார்கள் மீது கடமை. அதே போன்று நமக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்வதும் கட்டாய கடமை. அதற்கடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் உற்ற தோழராக, உயர்வானவர்களாக, சிறப்புக்குரியவர்களாக மற்ற எல்லா சஹாபாக்களும் சிறப்புக்குரியவர்கள்தான். ஆனால் அந்த எல்லா சஹாபாக்களை காட்டிலும் சிறப்புக்குரியவர்கள் அபூபக்கர் நாயகம். உதாரணம் சொல்ல என்று சொன்னால், வாய்ப்பு கிடைத்த மக்கள் எல்லாம் ஹரம் ஷரீஃபுக்கு செல்கிறார்கள், காபத்துல்லாவிலே தங்குகிறார்கள், ஓதுகிறார்கள், திக்ரு செய்கிறார்கள், தொழுகிறார்கள், அந்த காபாவை தவாஃபு செய்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற பள்ளிகளில் தொழுவதை காட்டிலும் ஹரம் ஷரீஃபில் தொழுவதாகிறது 1,00,000 நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று பைத்துல் முகத்தஸில் தொழுகுவது, தஸ்பீஹ் ஓதுவது, எந்த ஒரு சிறிய அமல் செய்தாலும் அந்த அமலுக்கு அல்லாஹ் தஆலா 50,000 நன்மைகளை தருகின்றான். அதே போன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட மஸ்ஜிது நபவியிலே தொழுகுவது, திக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது, எந்த அமல் செய்வதாலும் இருந்தாலும் அந்த அமலில் அல்லாஹு தஆலா 25,000 நன்மைகளை தருகின்றான். இப்போ ஹரம் ஷரீஃபில் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா 1,00,000 நன்மை தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹரம் ஷரீஃபிலேயே மிகவும் சிறப்புக்குரிய ஒரு இடம் இருக்கிறது, முல்தஸிம் என்கின்ற இடம். ஹஜருல் அஸ்வதனுடைய கல்லுக்கு மத்தியிலேயும் மக்காமே இப்ராஹிமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடம் ஹரம் ஷரீஃபினுடைய இடத்தை விட சிறப்புக்குரிய இடமாக அந்த இடம் இருக்கிறது. அதே போன்று பள்ளியில் நாம் தொழுகிறோம், தொழுகின்ற பொழுது முதல் சஃபில் தொழக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையும், அதிலும் அந்த முதல் சஃபிலே வலதுபுறத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையும், இரண்டாவது சஃபில் நின்று தொழக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளிலும் வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்றுதான் சஹாபாக்கள் அனைவர்களும் சிறப்புக்குரியவர்கள். ஏனென்றால் அல்லாஹு தாலா சொன்னான், ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு. அத்தனை சஹாபாக்களையும் அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டான், அவர்களை அல்லாஹு பொருந்தி கொண்டான், அல்லாஹுவை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். ஆகவே சஹாபாக்கள் அனைவர்களும் சிறப்புக்குரியவர்கள், உயர்ந்தவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள். அந்த சஹாபாக்களில் சிறப்புக்குரியவர்கள் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை தங்களுக்கு மத்தியிலே கூறுகின்றேன். அதான் தலைப்பு. அந்த அபூபக்கர் நாயகத்தினுடைய சிறப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே உமரை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பற்றி மலக்குமார்கள் பலவிதமான உயர்வான கண்ணியத்திற்குரிய வார்த்தைகளை கொண்டு மலக்குமார்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நேரமாகவே இருக்கிறது, பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்வுக்குரியவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபூபக்கர் என்று கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் நாயகம் அவர்களை பற்றி பேசுவதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்நாளில் செய்திருக்கக்கூடிய அத்தனை அமல்களுக்கும் அபூபக்கர் நாயகத்தினுடைய
ஒரு அமலுக்கு ஈடாகிவிட்டது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று பிறிதொரு சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் நின்று உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது சொல்கிறார்கள், மறுமை நாளிலே அல்லாஹு தாலா தொழுகையாளிக்கு என்று ஒரு சொர்க்கம் வைத்திருக்கின்றான். அந்த சொர்க்கத்தின் வழியாக தொழுகையாளிகளே வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படும். அடுத்ததாக நோன்பு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ரையான் என்கின்ற சொர்க்கத்தின் மூலமாக அழைப்பு கொடுக்கப்படும். நோன்பாளிகளே வாருங்கள் இந்த வாசலின் வழியாக என்று அழைக்கப்படும். யார் யாரெல்லாம் திக்ருகள் ஓதினார்களோ அவர்களுக்கு அந்த வாசலின் வழியாக சொர்க்கத்தின் வாசல் வழியாக அழைப்பு கொடுக்கப்படும். அதாவது தொழுதால் மட்டும் தொழுகையாளிக்கு மட்டும் இல்லை, அந்த தொழுகையில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்கள், தொழக்கூடியவர்கள், தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். அதே போன்று தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள், அந்த தானம் தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், ஆனால் சிலர்கள் தான தர்மத்தில் மிகவும் உயர்ந்தவர்களாக கொடுத்து கொண்டே இருப்பார்கள், அப்படிப்பட்டவர்கள். அதே போன்று நோன்பு வைக்கக்கூடியவர்கள் ரமலான் மாதம் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலங்களிலேயும் ஷவ்வால் மாதத்தினுடைய நோன்பு, முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு, அதே மாதிரி அரஃபாவுடைய நோன்பு, வாரத்திலே திங்கக்கிழமை வைக்கக்கூடிய நோன்பு, வியாழக்கிழமை வைக்கக்கூடிய நோன்பு, ஐயாமுல் பீலில் வைக்கக்கூடிய நோன்பு, இப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். இப்படி மறுமை நாளிலே ஒவ்வொரு அமல்களும் எல்லா அமலும் செய்யக்கூடியவர்கள், அந்த அமல்களில் கொஞ்சம் அதிகப்படியாக செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தாலா அந்தந்த வாசலின் வழியாக சொர்க்கத்திற்கு அழைப்பார்கள். அவர்கள் அந்த சொர்க்கத்தின் வாசல் வழியாக நுழைவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் சொன்ன பொழுது அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நாயகமே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாசலில் அழைக்கிறார்கள், எந்த வாசல் எல்லா வாசலிலும் அடைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? எல்லா வாசல்களும் சொர்க்கத்துடைய வாசல் அனைத்தும் அழைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நீங்களாகத்தான் இருப்பீர்கள் என்று அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்களாக அபூபக்கர் நாயகம் அவர்கள் இருக்கிறார்கள். அபூபக்கர் நாயகத்தினுடைய வாய்ப்புகள், வசதிகள், அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், அபு குஹாஃபா அவர்கள் பின்னாடி 90 வயசுல இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அவர்களுடைய மகன்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உண்மையான பெயர் அப்துல் கஅபா. அபூபக்கர் நாயகத்தினுடைய தாயாருடைய பெயர் உம்முல் ஹைர். உம்முல் ஹைர் அபு குஹாஃபாவுக்கு பிறந்தவர்கள் தான் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் தாய் தந்தர்கள் வைத்த பெயர் அப்துல் கஅபா. கஅபாவுடைய அடிமை என்கின்ற பெயரை வைத்தார்கள். காலங்கள் செல்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் நாயகத்துக்கு அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள். அப்படி சில காலங்கள் அழைக்கப்பட்டது. இன்னும் சில காலங்கள் சென்றதற்கு பிறகு பார்த்தால் அபூபக்கர் என்கின்ற பெயர் அவர்களுக்கு பட்ட பெயராகி அபூபக்கர் என்றே அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இந்த அபூபக்கர் நாயகம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரையிலேயும் மது குடித்தது கிடையாது, பொய் பேசியது கிடையாது, பிறர்களுடைய பொருட்களை அபகரித்தது கிடையாது, மற்றவர்களுக்கு மத்தியிலே உதவி செய்யக்கூடியவர்களாக, உபகாரம் செய்யக்கூடியவர்களாக, ஏழைகளுக்கு கொடுத்தொடுபவர்களாக, அனாதைகளை ஆதரிப்பவர்களாக, ஸ்ரத்த பந்தம் உடைய உறவினர்களோடு அனுசரித்து சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இந்த அபூபக்கர் நாயகம் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 4 பெண் குழந்தை, 4 மனைவிமார்கள். இந்த 4 மனைவிமார்களில் முதல் மனைவிக்கு 2, ஒரு ஆண் ஒரு பெண், அஸ்மா அப்துல்லா என்கின்ற ஒரு மனைவிக்கு பிறக்கிறார்கள். இரண்டாவதனுடைய மனைவிக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இருவர்களும் பிறக்கிறார்கள். மூன்றாவதாக பிறந்த மனைவிக்கு பிறந்தவர்கள் தான்
முஹம்மது என்று சொல்லக்கூடியவர்களும், அதே போன்று 4வது மனைவிக்கு பிறந்தவர்கள்தான் உம்மு குல்சூம் என்கின்ற பெண் குழந்தையும். ரசூல் அபூபக்கர் நாயகத்தினுடைய மரணத்தினுடைய தருவாயிலே அபூபக்கர் நாயகம் இப்படி சொல்கிறார்கள், என்னுடைய சொத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை இன்னாருக்கு கொடுங்கள். எனக்கு மொத்தம் 6 குழந்தைகள் இருக்கின்றன. அந்த 6 குழந்தைக்கு இந்த சொத்துக்களை பிரித்து கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் திடுக்கிடுகிறார்கள். என்னவென்றால், நாம் இருப்பது 5 குழந்தைகள் தானே, 2 ஆண் மக்கள், 3 ஆண் மக்கள், 2 பெண் மக்கள் தானே. ஆனால் தந்தை 6 பேர் என்கின்றார்களே, 3 பெண் குழந்தைகள் என்கிறார்களே, எப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னார்கள், 4வது மனைவியாக இருக்கக்கூடிய ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயிற்றில் கர்ப்பமாக இருக்கிறார்கள். அந்த கர்ப்பம் அவர்கள் பெற்றெடுப்பதற்கு முன்னாலேயே அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு பெண் குழந்தை பிறக்க இருக்கிறது. அந்த பெண் குழந்தையும் சேர்ந்துதான் 6 பேத்துக்கு, 3 பெண் மக்களுக்கு 3 ஆண் மக்களுக்கு நீங்கள் சொத்துக்களை பிரித்து கொள்ளுங்கள் என்று வசியத்தை செய்தார்கள். அதே போன்று அபூபக்கர் நாயகத்தினுடைய மரணத்திற்கு பின்புதான் ஹபீபா அவர்களுடைய மனைவியின் மூலமாக இந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கிறார்கள். இப்படி அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய இளம் வயதிலிருந்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பிலே இருக்கிறார்கள். அவர்களோடு விளையாடுவார்கள், அவர்களோடு நின்று பேசுவார்கள், ஒருவருக்கொருவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். இந்த தருணத்திலே அபூபக்கர் நாயகம் அவர்கள் சாம் தேசத்துக்கு, சிரியா தேசத்திற்கு வியாபாரத்திற்காக வேண்டி சென்றிருக்கிறார்கள். அப்படி வியாபாரத்திற்காக சென்றிருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 39வது வயதினுடைய எண்டு. அவர்கள் ஹீரா குகையிலே தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக தேர்ந்தெடுத்து, நபியாக தேர்ந்தெடுத்து, ஓரிரை கொள்கைகளை மக்காவாசிகளுக்கு உலகம் முழுவதும் எத்தி வைக்க சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அனுப்பி வைத்தான். அனுப்பி வைத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக மக்காவிலே மதிக்கப்பட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய, காஃபிர்களாக இருக்கக்கூடிய உத்துபா, ஷைபா, அபூ லஹபு, அபூ ஜஹலு, அபூ சுஃபியான் போன்றவர்களோடு அல்லாஹு தஆலா என்னை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான், ஆகவே என்னை நீங்கள் நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு உருவம் கிடையாது என்கின்ற தாவத்தினுடைய ஏகத்துவத்தினுடைய செய்தியை மக்களிடத்தில், அந்த காபாவினுடைய, அதாவது மதீனா மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மதிக்கப்பட்ட காஃபிருடைய தலைவர்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்ன பொழுது அவர்கள் கோபத்தால் கொந்தளித்தார்கள். ஏனென்றால் காபத்துல்லாவில 360 சிலைகள் இருந்தன. அந்த 360 சிலைகளும் அந்த காபாவை சுற்றிருக்கக்கூடிய, மக்காவில் சுற்றிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும், ஒவ்வொரு கோத்திரத்தார்களுக்கு ஒவ்வொரு சிலை கடவுளாக எண்ணி வழிபட்டு கொண்டிருந்தார்கள். 360 சிலைகள், 360 கோத்திரத்தார்கள் இருந்தார்கள். கோத்திரத்தார்கள் என்று சொன்ன, இப்போ உதாரணமாக சொன்னால் தெரியும் என்ன அப்படின்னு கேட்டால், பல்லப்பட்டிக்காரங்களாம் நிறையா தெரியும், இல்லை இங்கேயே சில பேருக்கு தெரியும். அப்துல்லான்னு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அல்லது அப்துல் ரஹ்மான் ஒரு 5-10 பேர் இருப்பாங்க. எந்த அப்துல் ரஹ்மான சொல்கிற? அதான்ப்பா அந்த ஒர்க் ஷாப் வச்சுருக்கிற, அப்படியே ஒர்க் ஷாப் அப்துல் ரஹ்மான்ப்பா, இல்லை பழைய எக்ஸி எம்எல்ஏ, பழைய எம்சி அவர் தான்ப்பா அப்படின்னு பேரை சொல்லும் பொழுது குறிப்பிட்டு அவங்கள ஏற்க முடியும். அந்த மாதிரி காபாவில் மக்காவில் இருக்கக்கூடியவர்கள், மக்காவில் இருக்கக்கூடிய 360 பிரிவுகளுக்கு 360 பெயர்கள் இருக்கின்றன. அந்த 360 கூட்டத்தார்களும் ஒருவருக்கொருவர்கள் அந்த ஒவ்வொரு லாத்து உஸ்ஸா போன்ற சிலைகளுக்கு அவர்களுக்கு குலதெய்வமாக வழிபட்டு வந்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன பொழுது அவர்கள் எல்லாம் கொந்தளித்தார்கள். முகமதுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா?
நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இலைகளை வணங்கி கொண்டிருக்கின்றோம். எங்களை பற்றி இவர் எப்படி பேசுகிறார், ஓரிலை கொண்டு ஒரு ஃபித்னாவை உருவாக்கிறார், குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள், மன உளைச்சலை உருவாக்கி இருக்கிறார் என்று கொந்தளித்து அவர்கள் காத்திருக்கிறார்கள். யாருக்காக வேண்டி என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யாரு பேசினால் பெருமானார் இந்த ஓரிரை கொள்கை விடுவார் என்று நம்பினார்கள். அவர்தான் அபூபக்கர் நாயகம். ஏனென்றால் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒற்ற தோழர்கள், நண்பர்கள். அதனால் அபூபக்கர் நாயகம் வரட்டும், அபூபக்கர் நாயகம் வந்ததற்கு பிறகு அபூபக்கர் நாயகத்தின் மூலமாக இந்த ஓரிரை கொள்கையை பற்றி உண்டான விஷயங்களை சொல்லி அந்த முஹம்மதை செயல்படாமல் தடுத்து விட வேண்டும், அல்லது அவரை இதிலிருந்து மீட்டெடுத்து விட வேண்டும். ஆகவே அதற்கு யார் வர வேண்டும்? அபூபக்கர் நாயகம் வர வேண்டும் என்று உத்துபா, ஷைபா, அபூ லஹப், அபூ ஜஹல், அபூ சுஃபியான் போன்றவர்கள் எல்லாம் காத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுதினமும் காபத்துல்லாவிலே தெரிந்தவர்களுக்கு மத்தியிலே ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். சொன்ன பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெண்களில் முதலில் இஸ்லாமானார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முதலில் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அதே போன்று அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு சிறுவர்களில் முதலில் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயத்தில் இறைவனுடைய ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் நாயகம் இல்லை. அவர்கள் வியாபாரத்திற்காக சென்றிருந்தார்கள். வியாபாரத்தை முடித்து வந்தார்கள். வந்தவர்களிடத்திலே இந்த கூட்டத்தினர்கள் முறையிடுகிறார்கள். ஏன் முறையிடுறாங்க அப்படின்னா, அபூபக்கர் நாயகத்தை அந்த மக்காவாசிகள் மதித்தார்கள். ஏன் மதிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் சம்பாதிக்கிறது அவருக்கு மட்டும் சம்பாதிக்க மாட்டாரு, அவர் சம்பாரிச்ச காற்றை ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பாரு, அதே மாதிரி இல்லாதவர்களுக்கு கேட்கிறவங்களுக்கு உதவி செய்வாரு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்வாரு. அந்த காலத்திலேயே ஒரு வளமை இருந்தது, யாராவது யாரையாவது கொலை செய்து விட்டால் அந்த கொலைக்கு பகரமாக 100 ஒட்டகங்கள் கொடுக்க வேண்டும். யார் கொலை செய்தானோ, கொலை செய்யக்கூடியவன் அந்த கொலை செய்யப்பட்டவருக்கு 100 ஒட்டகம் கொடுக்க வேண்டும். அதனுடைய பொறுப்பை அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு தான் கையில் எடுத்து அதற்குண்டான ஜிஸியா, அதற்குண்டான எல்லாத்தையும் ஒன்று திரட்டி உரியவர்களை ஒப்படைப்பார்கள். இப்படிப்பட்ட செயல் செய்து கொண்டிருந்ததனால்தான் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் அபூபக்கர் நாயகத்திடத்திலே சொல்கிறார்கள். அபூபக்கர் நாயகம் எல்லாம் போறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீ நபின்னு சொல்லிடுறே, நபின்னு சொல்றதற்கு என்ன ஆதாரம் என்று அந்த மக்கத்து காஃபிர்கள் கேட்குறாங்க. அபூபக்கர் நாயகம் இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களோட இங்கே தான் பிறந்து வளர்ந்து இங்கே தான் இருக்கிறேன். என்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 40 வருட காலம் உங்களோடு இருந்திருக்கிறேன். இந்த 40 வருட காலங்களில் என்றைக்காவது, எப்பொழுதாவது, எந்த சந்தர்ப்பத்திலாவது, எந்த சூழ்நிலையிலாவது நான் பொய் பேசியிருக்கிறேனா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அபூபக்கர் நாயகம் இருக்கிறார்கள், உத்துபா, ஷைபா, அபூ லஹப், அபூ ஜஹல், அபூ சுஃபியான் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, 40 வருட காலங்களாக உங்களோடு நான் இருக்கின்றேனே, நான் உங்களோடு வாழ்ந்த இந்த 40 வருட காலத்தில் என்னைக்காவது, எந்த இடத்திலாவது, வியாபாரத்திலாவது, நண்பர்களுக்கு மத்தியிலாவது, எந்த சூழ்நிலையாவது நான் பொய் பேசியிருக்கிறேனா என்று கேட்கிறார்கள். உடனே மற்றவர்கள் எல்லாம் இல்லை என்றார்கள். உடனே அபூபக்கர் நாயகம் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்னக்க ரசூலுல்லாஹ் என்று அபூபக்கர் நாயகம் முதலில் ஈமான் கொள்கிறார்கள். இப்ப பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நபியாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாலேயே 40 வருட காலங்கள் அவர்கள் பொய் பேசியது இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துக்குங்க, வியாபாரத்தில் எவ்வளவு பொய் பேசுறோம், கணவன் மனைவிக்கு மத்தியில் எவ்வளவு பொய் பேசுறோம், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு மத்தியில் எவ்வளவு பொய் பேசுறாங்க, முதலாளி தொழிலாளி முதலாளி இடத்துல எவ்வளவு பொய் பேசுறாங்க. இந்த பொய்யெல்லாம் எப்படிப்பட்ட பாவங்களாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி கேட்கிறார்கள், நாயகம் அவர்களே, ஹல் மின் முஸ்லிமின்,
எந்த முஸ்லிமாவது முஸ்லிமாக இருக்கின்ற பொழுது மது குடிப்பானா என்று கேட்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஆம் மது குடிப்பான், முஸ்லிமா இருப்பான், மது என்கின்ற பாவத்தை செய்வான். அடுத்தது கேட்கிறாங்க, ஹல் மின் முஸ்லிமின் யக்துலு முஃமினன், அதாவது ஒரு முஸ்லிமா இருக்கக்கூடியவன் அவன் ஒரு கொலை என்கின்ற பாதகமான பாவமான செயலை செய்வானா என்று கேட்கிறார்கள். ஆம், ஸல்லல்லாஹு சொன்னார்கள், முஸ்லிமா இருக்கக்கூடியவன் கொலை செய்வான் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அடுத்த கேள்வி கேட்டார்கள் சஹாபாக்கள், முஸ்லிமா இருக்கக்கூடியவன் விபச்சாரம் செய்வானா என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆம் செய்வான், முஸ்லிமா இருக்கக்கூடிய நிலையில் செய்வான் என்று சொன்னார்கள். அடுத்ததாக கேட்டார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நாயகமே ஒரு முஸ்லிமா இருக்கக்கூடியவன் பொய் பேசுவானா என்று கேட்டார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு முஸ்லிமா இருக்கக்கூடியவன் எந்த சந்தர்ப்பத்திலேயும் எந்த சூழ்நிலையும் அவன் பொய் சொல்ல மாட்டான். அப்படி அவன் பொய் சொல்வதா இருந்தால் அந்த தருணத்தில் அவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அன்புக்கினியவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் சற்று சிந்திக்க கடமைப்படுகின்றோம். வாழ்க்கையிலே பொய் பேசுவது என்பது எந்த சந்தர்ப்பத்திலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் பொய்யாகிறது இருக்கக்கூடாது. அந்த பொய் பேசுதல் என்பது நமக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் மன உளைச்சல்களாக இருந்தாலும் சரி, அதனால் என்ன நடந்தாலும் பொய் என்பது மட்டும் பேசக்கூடாது. 40 வருட காலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் பேசவில்லை. அதே போன்றுதான் அதற்கு பிறகும் பேசவில்லை. அபூபக்கர் நாயகம் பொய் பேசவில்லை. இந்த பாவம் என்பது பொய்யில் மட்டும் இல்லை, அடுத்ததாக பல விஷயங்கள் இந்த பாவம் இருக்கின்றன. பாவங்கள் என்பது 1, 2, 3 பாவங்கள் இல்லை. பெற்றோர்களை நோவினை செய்வது பாவம், கொலை செய்வது பாவம், இட்டுக்கட்டி பேசுவது பாவம், கணவன் மனைவிக்கு மத்தியிலே அன்புக்கு மத்தியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அவதூறை பரப்பி அவருடைய அன்பை குளறுபடி செய்வது, குழப்பத்தை ஏற்படுத்துவது, அதே போன்று மன உளைச்சலை ஏற்படுத்துவதும் பாவம்தான். பாவம் என்று நாம் சிலதுகளை நம்புறதில்லை, பாவம் என்றே தெரிகிறதில்லை. 2 சகோதரர்கள் சந்திப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒருவருக்கொருவர்கள் நலம் விசாரிப்பார்கள், பேசுவார்கள். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்படியே 3வது மனிதனை பற்றி பேசுபவர்களாக இருக்கிறார்கள். 2 பெண்கள் சந்திப்பார்கள், பேசுவார்கள், பேச பேச 3வது மனிதனை பற்றி, பெண்ணை பற்றி அவர்கள் உச்சரிப்பு, அதாவது நடக்குது, அந்த விஷயம் இருக்குது, இல்ல பேசுவார்கள். அது ஃபித்னாவாக மாறுகின்றது. அப்படி ஃபித்னாவாக மாறுகின்ற பொழுது அந்த ஃபித்னாவாகிறது, தீய எண்ணமாகிறது, நம் நினைத்தாலே நமக்கு பெரும்பாவமாக இருக்கிறது. தீய எண்ணம் கொள்வது பாவம். இன்ன பாலல்லன்னி இஸ்முன், அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற பொழுது கூறுகின்றான், இன்ன பாலல்லன்னி இஸ்முன், எண்ணங்களில் சிலது பாவமாகவே இருக்கிறது என்று கூறுகின்றான். அடுத்தவர்களை பார்க்கின்ற பொழுது, வசதி வாய்ப்பு ஏற்படுகின்ற பொழுது, இவன் எப்படி சம்பாரிச்சிருப்பான்னு தெரியுமா, அவனை ஏமாத்தி தான் இவன் சம்பாரிச்சான், எங்களுக்கு தெரியாது, ஆகா பார் நேத்து வரைக்கும் அவன் அப்படி இருந்தான், இப்ப பாரு தொழுகைக்கு வந்துட்டான், யாரை வெள்ளை சட்டை போட்டு ஏமாத்துறான்னு தெரியலையே அப்படின்னு ஓட்டு பேச ஆரம்பிக்கும். போன வருஷம் இருந்த நண்பர்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறோம். நம்மள்கிட்ட நண்பனா இருக்கிற வரைக்கும் அவனுடைய குறைகள் எது நமக்கு தெரியறதில்லை. அதே அந்த நண்பன் நமக்கு எதிரியாக நம்மளுடைய சொல்லுக்கு மாற்றமாக செய்கின்ற பொழுது அவனை பற்றி நாம் புறம் பேசுகின்றோம். அதை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கின்ற பொழுது, வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், கொலை செய்வதை விட மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதீனா நகரிலே 3வதுனுடைய தாபியில் கட்டுப்பட்டவர்கள் சஹாபாக்கள், சஹாபிக்கு அடுத்ததாக வந்தவர்கள் ஹிஜ்ரி 70வது ஆண்டு மாலிக் ரஹமத்துல்லாஹி, மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஸை தொகுத்த, முஅத்தாவை தொகுத்தவர்கள். இமாம் புகாரி ஷரீஃப் வருவதற்கு முன்பாக, இமாம் முஸ்லிம் ஹதீஸ் ஷரீஃப் வருவதற்கு முன்பாகவே ஹிஜ்ரி 70இல் முஅத்தாவை தோற்றுவிட்டவர்கள், ஹதீஸை
அவர்கள் எழுதியவர்கள் அந்த ஹதீஸை மஸ்ஜிது நபவியிலே ரவுலா ஷரீஃபிலே அமர்ந்து கொண்டு பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஹதீஸினுடைய கலைகளை சொல்லி காட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மாலிக் ரலியல்லாஹுடைய மாணவர் தான் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இமாம் ஷாஃபி, நம்ம 4 மதுஹப்ல இருக்கிறோம், ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிக்கி. அந்த மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மதுஹப் தான் 70 அவர்கள் தோற்றுவிக்கிறார்கள். ஹதீஸிலே பல விஷயங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இருக்கிறார்கள். ஹதீஸை பற்றி ஒவ்வொன்றாக அதற்குண்டான விளக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாலிக் ரலியல்லாஹு இடத்திலே ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி என்று சொன்னால், ஒரு பெண்மணி குளிப்பாட்டுவதற்காக வேண்டி நியமிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி ஒரு பெண்ணை குளிப்பாட்டி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெண்மணியினுடைய முதுகிலே கையாகிறது, கழுவுகின்ற பொழுது ஒட்டி விடுகின்றது. அதை எடுப்பதற்காக வேண்டி எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள், எடுக்க முடியவில்லை. இப்பொழுது என்ன செய்வது என்று அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய கல்வியாளர்களாக இருக்கக்கூடிய உலமாக்களிடத்திலே, மார்க்க அறிஞரிடத்திலே கேட்கின்ற பொழுது இதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்படி பேசிக்கொள்கிறார்கள். அதாவது இந்த கை எடுப்பதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார்கள். அந்த உடம்பு, மையத்தினுடைய உடம்பிலிருந்து கை வெளி வரமாட்டேங்குது. அப்ப அந்த கையோட வெட்டி அந்த மையத்தை அடக்கம் செய்வதா, அல்லது அந்த முதுகில் இருக்கக்கூடிய உறுப்புகளை அப்படியே அறுத்து கையை வெளியே எடுத்து அடக்கம் செய்வதா, என்ன செய்வது, கை ஒட்டி விட்டது, வரமாட்டிக்குது என்று பல உலமாக்களிடத்திலே கேட்கின்ற பொழுது எந்த உலமாக்களுக்கும் இதற்குண்டான விடை தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த செய்தி மாலிக் ரலியல்லாஹு இடத்தில் வருகிறது. உடனே மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், நானே வருகிறேன், அந்த இடத்தை காட்டுங்கள் என்று அந்த குளிப்பாட்டுவதற்காக வேண்டி அந்த அறையில் இருந்த அந்த ஜனாசாவுடைய அந்த அறையிலே அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த பெண்மணியிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் தான் குளிப்பாட்டி கொண்டிருந்தீர்களா? ஆம், நான் தான் குளிப்பாட்டி கொண்டிருந்தேன். குளிப்பாட்டி கொண்டிருக்கின்ற பொழுது என்ன பார்த்தீர்கள் என்று கேட்கிறார்கள். இல்லை, நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னு கேட்குறாங்க, சொல்றாங்க. அப்படின்னா என்ன, இந்த மையத்தை பற்றி நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்றாங்க, பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு, இந்த மையத்து பெண் மையத்து குளிப்பாட்டிட்டு இருந்தேன். இந்த மையத்து ரொம்ப அழகா இருக்கிறாங்க, பெண் அழகான பெண்ணா இருக்கிறாங்க. அதனால என் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன எண்ணம்னு கேட்டா, இந்த அழகா இருக்கக்கூடிய இந்த பெண் எத்தனை ஆண்களிடத்தில் சென்றிருப்பாள், எத்தனை ஆண்களை மயக்கி இருப்பாள், எத்தனை ஆண்களோடு அவர்கள் வீடு கூடியிருப்பார் என்கின்ற எண்ணம் எனக்கு தோன்றியது என்று அந்த மையத்தை குளிப்பாட்டக்கூடிய பெண் சொன்ன பொழுது அதற்கு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அதனால தான் உன்னுடைய கை அவருடைய உடம்பில் ஒட்டி விட்டது. ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் தக்வாவுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணை நீங்கள் தவறாக நினைத்ததின் காரணமாக அல்லாஹு தஆலா இந்த தண்டனை கொடுத்திருக்கின்றான். ஆகவே இந்த தண்டனைக்கு 80 கசையடி கொடுக்க வேண்டும். ஆகவே நீங்கள் வரச்சொல்லி கசையடி சாட்டை எடுத்து 70 கசடி கொடுக்கப்படுகிறது. அந்த பெண்மணிக்கு வலி தாங்க முடியாமல் கதறுகிறார்கள். 78 அடி 79 அடி கொடுக்கப்படுகிறது. 80வது அடி கொடுத்தவுடன் அந்த கையாகிறது, விலகி விடுகிறது. மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தீர்ப்பளிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை நாம் சற்று சிந்திக்க கடமைப்படுகின்றோம். நாம் நம்மளுடைய மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எப்படிப்பட்ட தவறாக, பாவமானதாக, குற்றமானதாக, அல்லாஹ்வினால் குற்றத்திற்குள்ளான தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று நாம் சற்று சிந்திக்க கடமைப்படுகின்றோம். இன்னும் இந்த பாவத்தில் ஏகப்பட்டது இருக்கிறது. கணவன் மனைவிக்கு மத்தியில 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கணவன் கொஞ்சம் கருப்பு, மனைவி கொஞ்சம் வெள்ளை. அப்ப 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நைட்ல அப்படி பேச விஸ்வரூபம் எடுத்ததுக்கு பிறகு என்ன சொல்லுச்சு, நீ கருப்பா இருக்கிற, உன்னை நான் கட்டிட்டு கூட நான் வாழ்றது இல்லையா, என்னை விட்டா உனக்கு யாரு வருவா, நான் தான் உனக்கு கிடைச்சேன் அப்படின்னு பெண்மணி சொல்ல.
இந்த ஆணுக்கு கொஞ்சம் ரோசம் வந்து என்ன பண்ணுச்சு, ஆமா நான் கருப்பா தான் இருக்கிறேன், அதனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனும் அந்த பெண்மணி சொல்றாங்க, கருப்பா இருக்கிற நீ நாளைக்கு மறுமையிலே கருப்பா இருக்கிறவங்க எல்லாமே நரகத்துக்கு போகக்கூடியவங்க, அதனால நீ கருப்பா இருக்கிற நீ நரகத்துக்கு போறவன் நீயே அப்படின்னு பேச்சுடைய உச்சத்தில் அந்த பெண்மணி சொல்ல, அவரு கொஞ்சம் டென்ஷன் ஆகி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நான் நரகத்துக்கு போறவனா இருந்தேன், நான் நரகவாதினா உன்னை நான் தலாக்கு விடுறேன் அப்படின்னு தலாக்கு விட்டார். நரகவாதி அப்படின்னு சொல்லி போட்டு தலாக்கு விட்டுட்டா. இப்போ கொஞ்சம் கோபதாபம் எல்லாம் அமர்ந்தப்பு ரெண்டு பேரும் பார்க்கறாங்க, என்ன செய்யணும், ஐயோ இப்படி சொல்லிட்டுமே என்ன பண்றது, அல்லாஹ் தஆலா இப்போ இந்த தலாக்கு நிகழுமா நிகழாதா என்ன பண்றதுன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு உள்ளூரில் இருக்கக்கூடிய உலமாக்களை இடத்தில் கேட்கிறார்கள். கேட்கின்ற பொழுது ஒவ்வொருவர்களும் இதற்கு ஒருவன் சொர்க்கவாதி என்று சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அஷரத்துல் முபஷரா என்று சொல்லக்கூடிய 10 சஹாபாக்கள், அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம், உஸ்மான் நாயகம், அலி நாயகம், தல்ஹா நாயகம், அபு உபைதா, அப்துர் ரஹ்மான், இவர்கள் போன்றவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதே மாதிரி ஃபாத்திமா நாயகி சொர்க்கத்திற்கு சொந்தக்காரி என்று சொன்னாங்க. அதே மாதிரி ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கையில் 1400 சஹாபாக்கள் அங்கே அமர்ந்து கொண்டு, அதாவது உம்ராவுக்காக வேண்டி வந்த பொழுது ஹுதைபியா என்கின்ற இடத்தில் ஹுதைபியாவை அந்த மக்காவாசிகள் தடுத்து நிறுத்துகிறார்கள், உம்ரா செய்யக்கூடாது என்று. அந்த இடத்தில் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடைபெறுகிறது. அந்த உடன்படிக்கை நடைபெறுகின்ற பொழுது 1400 பேர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி கரம் பிடித்து தகுத்த ஷஜரத் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த ஷஜரத்துக்கு கீழே, மரத்துக்கு கீழே பைஅத்து செஞ்சவர்கள் அனைவர்களுமே 1400 பேர்களும் சொர்க்கவாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே. எல்லா சஹாபாக்களும் சொர்க்கவாதி தான், எந்த சஹாபி நரகவாதி கிடையாது. அப்ப எல்லா சஹாபியும் சொர்க்கவாதி. அப்படி என்றால் இந்த கருப்பா இருக்கக்கூடிய இந்த மனிதர் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று தீர்ப்பளிக்கக்கூடிய இடத்தில் யாருமே இல்லை. இப்ப அவர் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப நரகவாதியா இருந்தார்னா தலாக் நிகழ்ந்துரும். நரகவாதி இல்லை என்றால் தான் அவர் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வாழ முடியும். அதன் காரணமாக எல்லா இடத்திலையும் கேட்கிறாங்க, எல்லாருமே யாருமே சொர்க்கவாதின்னு யார் தீர்ப்பளிக்கணும்? அல்லாஹ் தீர்ப்பளிக்கணும். நரகவாதின்னு சொல்லி யார் தீர்ப்பளிக்கணும்? அல்லாஹ் தீர்ப்பளிக்கணும். நாம சொல்ல முடியுமா நீ நரகத்துக்கு போறேன்னு சொல்ல முடியுமா? நீ சொர்க்கத்துக்கு போறேன்னு சொல்ல முடியுமா? இப்ப சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நீ சொர்க்கவாதின்னு சொன்னா அதனுடைய உத்தரவாதம், உறுதிமொழி யார் எடுத்துக்கொள்வது? அப்ப இந்த பிரச்சனை பெருசாயிட்டே இருக்குது, யாருக்குமே தீர்ப்பு இல்லை. அப்போ அந்த தருணத்தில் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மாலிக் ரலியல்லாஹுடைய மாணவர் தான் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு, அவரிடத்தில் வருகிறது. அவரிடத்தில் வருகின்ற பொழுது இப்படி ஒரு பிரச்சனையா, அவர் நரகவாதியா சொர்க்கவாதியான்னு தெரியணுமா, அப்படி இந்த தலாக் நிகழுமா நிகழாதா என்கின்ற பொழுது அந்த ஆணை அழைத்து வாருங்கள் என்கிறார்கள். அழைத்து வரப்படுகிறார்கள். அழைத்து வந்தவுடன் அவரிடத்தில் கேட்கிறார்கள், நான் கேட்கிறேன் கேள்விக்கு சரியான பதிலை சொல்லு, என்னுடைய கேள்விக்கு சரியான பதிலை சொல்லு என்கிறார்கள். என்ன கேள்வி? உன்னுடைய வாழ்நாளில் இது நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது எந்த சந்தர்ப்பத்திலாவது, எந்த சூழ்நிலையிலாவது எந்த பெண் உன்னிடத்தில் வீடு கூடுவதற்காக வேண்டி ஹராமான செயலை செய்வதற்கு அழைத்தார்களா? அப்படி அழைத்து நீ அந்த பெண்ணிடத்தில் போயிருக்கிறாயா? அப்படி போயிருக்கிறாயா இல்லையா என்று கேட்கிறார்கள். அந்த ஆண் அப்படி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க, ஆமா ஒரு தடவை ஒரு பெண் அழைச்சா, நான் மறுத்துட்டு நான் வந்துட்டேன், நான் போகல அப்படின்னு சொல்லி அந்த ஆண் சொல்லுகின்ற பொழுது இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உன்னுடைய மனைவி தலாக்காக மாட்டாள், உன்னுடைய மனைவியோடு நீ சேர்ந்து வாழு என்று இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு தீர்ப்பளிக்கிறார்கள். நீ நரகவாதி இல்லை என்று தீர்ப்பளிக்கிறார். இப்ப ஷாஃபி இமாம்கிட்ட கேட்கிறாங்க, எதை வச்சு நீங்க தீர்ப்பளிக்கிறீங்க? அவர் நரகவாதி இல்லை என்ற பொழுது அல்லாஹு தஆலா அவருடைய திருவசனத்தை ஓதிக்கின்றார்கள். வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, யாரு தன்னுடைய மனோ இச்சையை விட்டும்
தவிழ்ந்து கொள்கிறார்களோ, சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த மனோ இச்சையில் அவர்கள் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வந்து அதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்கிறார்களோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர்கள் தங்கக்கூடிய இடம் எது தெரியுமா? சொர்க்கம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப மனோ இச்சையை யாரு தடுத்து கொண்டார்களோ, அதை பின்பற்றாமல் மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் தங்களை விலகிக் கொண்டார்களோ, அவர்கள் தங்குமிடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இவர் அந்த பெண்மணி அழைத்த பொழுது இவருடைய ஆத்மாவை அவர் தடுத்துக் கொண்டார். அதன் காரணமாக இவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கம் என்று கூறியிருக்கின்றான். ஆகவே இவருடைய மனைவி தலாக்காக மாட்டால், நீங்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்கார், உங்கள் மனைவியோடு சேர்ந்து வாழுங்கள் என்று இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் கொடுக்கின்றார்கள். அன்புக்கினியவர்களே, இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றது. மது, மாது, பொருள், இந்த மூன்றுக்கும் அடிமையாக கூடியவர்கள், உணர்ச்சி பொங்கில் வெளியாகக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுனுடைய காலம், அமீருல் மூமினாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ உமர் ரலியல்லாஹு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க எப்பவுமே இரவு நேரத்தில் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு தெருவில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, என்ன நடக்குது, கொள்ளைகள் நடக்குதா, ஏதாவது நடக்குதா, பிரச்சனைகள் இருக்குதா என்பதை தான் யாரு என்று மக்களுக்கு தெரியாமல் மாறு வேஷம் போட்டுக்கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே ரோட்ல வள வருவாங்க. நிறைய செய்தி நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படி வலம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வீட்டிலிருந்து ஒரு அழகான இனிமையான பாடல் கேட்கின்றன. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பாட்டை கேட்ட உடனே நடுங்கி போயிடுறாங்க, ஆடி போயிடுறாங்க. என்ன அந்த அழகான ஒரு பெண்மணி இனிமையான குரலை பாடுறாங்க. என்ன பாட்டுன்னா, இறையச்சம் என்பது மட்டும் என்னுடைய ஆத்மாவில் இல்லாமல் இருந்திருந்தால், என்னுடைய கல்வில் இல்லாமல் இருந்திருந்தால், இந்த கட்டலில் மற்ற ஆடவன்களுடன் இந்த கட்டல் ஆடிக்கொண்டிருக்கும் என்று அழகான கவிதை பாடுறாங்க. இறையச்சம் என்பது என்னுடைய ஆத்மாவில் இல்லாமல் இருந்திருந்தால் மற்ற ஆணுடன் இந்த கட்டல் ஆடிக்கொண்டிருக்கும் என்னுடன் என்று அழகா பாருங்க. இதை கேட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி ஆடி போயிடுறாங்க. உடனே ஓடி போய் அந்த கதவை போய் தட்டுறாங்க. கதவை தட்டினதுமே அந்த பெண்மணி புரிஞ்சுக்கிட்டாங்க, இது உமரோட இதுதான், உமர் தான் வந்துட்டாங்கன்னு அமைதியா இருக்கிறாங்க. வாயே பேசல, சப்தமே எழுப்பல, வேக வேகமா தட்டுறாங்க. மறுபடியும் திறக்கல கதவு. உடனே என்ன பண்றாங்க, அந்த சைடு வந்து நேரம் வந்து எட்டி சோறு இருக்குது, குட்டிச்சோறு, அது மேல ஏறி ஜங்கு நெட்டி உள்ள குதிச்சிடறான். குதிச்சொன்னு பாட்டு பாடுனது நீயா என்று அந்த பெண்மணியை பார்த்து, அந்த பெண்மணி மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. கேட்ட உடனே உமரை பார்த்த உடனே அந்த பெண்மணி, உமரே அத்துமீறீங்க, நீங்க அத்துமீறீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அந்நிய வீடுகளில் நீங்கள் செல்கின்ற பொழுது அவர்களிடத்தில் அனுமதி கேடுங்கள், அப்படி அவர்கள் அனுமதி கொடுக்காவிட்டால் நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் அல்லவா. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் கதவை தட்டின பொழுது நான் கதவை திறக்கவில்லை, மாறாக எட்டி குதித்து அந்நிய பெண்ணான இடத்தில் நீங்கள் அத்துமீறுகிறீர்கள், அத்துமீறி உள்ளே நுழைந்திருக்கிறீர்கள், இறைவனுடைய வசனத்துக்கு மாறு செய்கிறீர்கள் என்று அந்த பெண்மணி உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கதவை திறந்துட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து அழுன்னு அழுகுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டிட்டா அதை ஃபுல்லா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அத்துமீறிட்டுமோ, பாவம் செஞ்சிட்டுமோ இப்படி. ஆனா அவர் அரசர், அமீருல் மூமினீன், தன்னுடைய நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவர்கள், தன்னுடைய நாட்டில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு அவர்கள் நிவர்த்தி செய்யக்கூடியவர்கள். அதன் காரணமாக அந்த உந்து வேகத்தில் எட்டி குதித்து விட்டார். அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விட்டு அடுத்த நாள் காலையிலே அந்த பெண்மணியை அழைத்து வரப்படுகிறார்கள் அரண்மனைக்கு. அமீருல் மூமினீனுடைய தர்பாரில் கொண்டு வரப்படுகிறார்கள். கொண்டு வரப்பட்ட அந்த பெண்மணியிடத்தில் கேட்கிறார்கள், என்ன பாட்டு படிச்ச நீ,
அந்த பெண்மணி அமைதியா நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது இல்லை, நீ படிச்ச என்ன பாட்டு படிச்ச சொல்லு. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, இறையச்சம் என்பது மட்டும் என்னுடைய ஆத்மாவில் இல்லாமல் இருந்தால் அடுத்தவர்களுடைய ஆண்டவர்களுடன் நான் இணைந்து சந்தோஷமாக கட்டலிலே நான் உல்லாசமாக இருந்திருப்பேன். அதைத்தான் பாடினேன். நான் அப்படி செய்யலையே. நான் என்னுடைய மனசிலே என்னுடைய உணர்வுகள் கொந்தளிக்கின்றன, உணர்ச்சிகள் வேகம் எடுக்கின்றன. அந்த உணர்ச்சிகள் வேகம் எடுக்கின்ற பொழுது என்னை அறியாமல் அது படிக்கப்பட்ட கவிதை. ஆனால் என்னுடைய ஆத்மாவில் இறையச்சம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது. அதன் காரணமாக நான் எந்த தப்பும் செய்யல, மாறாக என்னுடைய உணர்ச்சியினுடைய கொந்தளிப்பில் வெளிப்படுத்திய பாடல் தான் அது. ஏன் தெரியுமா? அதற்கு காரணம் நீங்கள் தான் அமீருல் மோமினீன் அவர்களே என்று அந்த பெண்மணி வாதிடுறாங்க. ஏன் நான் காரணமா? அப்பதான் சொல்றாங்க, எனக்கு கல்யாணமாகி 3 மாசம் தான் ஆகுது. 3 மாசம் தான் ஆகுது எனக்கு கல்யாணமாகி. 10 நாள்ல என்னுடைய கணவர் போருக்காண்டி நீங்க அனுப்பி வச்சுட்டீங்க, கல்யாணம் முடிஞ்ச 10 நாள்ல. அப்ப நான் என்ன செய்வேன் என்று அந்த பெண்மணி தன்னுடைய குமரல்களை, தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய உணர்ச்சிகளுடைய கொந்தளிப்பை உமரலில்லாண்ட காட்டுறாங்க. இறையச்சங்கிட்ட இருக்குது, நான் தப்பு செய்யல, ஆனா உணர்ச்சிகள் கொந்தளித்து நான் பாடுகின்றேன் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அடுத்த உத்தரவு போடுகிறார்கள். யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாலும் சரி, போர்க்களத்துக்கு சென்றால் 3 மாதத்திற்குள் அந்த போர்க்களத்தை முடித்துவிட்டு வீடு வந்து சேர வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் உத்தரவு போடுகிறார்கள். அன்பிக்கினியவர்களை நாம் சற்று சிந்திக்க கடமைப்படுகின்றோம். ஆண்களாக இருந்தாலும் சரி, உணர்ச்சிகள் கொந்தளிப்பில் தவறு செய்கின்ற பொழுது, பெண்களாக இருந்தாலும் உணர்ச்சியில் கொந்தளித்து தவறு செய்கின்ற பொழுது, அந்த தவறுகளுக்கெல்லாம் உணர்ச்சியை தூண்டவிட்டு அதில் தன்னுடைய ஆத்மாவை அடக்கி ஆள்வது, அதிலிருந்து தவிந்து கொள்வது சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அப்படி தன்னுடைய உணர்ச்சிகள் கொந்தளிக்கின்ற பொழுது அதிலிருந்து விலகக்கூடிய மனிதன் சொர்க்கவாதி என்று குர்ஆன் கூறுகிறது. இப்படி நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் பாவத்தில் இருக்குது. திருடக்கூடியவர்கள் எப்படி வேணாலும் திருடுறாங்க, மோசடி செய்யக்கூடியவர்கள் எப்படி வேணாலும் மோசடி செய்யறாங்க. திருடக்கூடியவர்கள் எப்படியும் தன்னுடைய பொருளை அடுத்தவன்ட்ட ஆட்டையை போட்டுறாங்க. அது எப்படிப்பட்ட காசு என்பது தெரியாது. ஃபுலைல் இப்னு அயால் என்று சொல்லக்கூடிய ஒரு வலியுல்லா, அவர் ஈராக் நாட்டில் இருக்கிறார். அப்படி ஈராக்கில் இருக்கின்ற பொழுது எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டை நோட் பண்ணி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை அழகா ஆட்டையை போட்டு போயிடுவார். இதுதான் அவருடைய தொழில். அதை வைத்துதான் அவருடைய ஜீவிராதம், அதை வைத்துதான் அவர் உணவு எல்லாமே அவருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த ஊருக்காரங்க பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, கூஃபா நகரத்து மக்கா பேசிக்கிறாங்க என்னன்னா, இந்த மாதிரி ஃபுலைல் இப்னு அயால்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம என்னதான் மறைச்சு வீட்டுக்குள்ள வச்சாலும் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இருக்கிற பொருளெல்லாம் அள்ளிட்டு போயிடுறாரு. அதனால அவர்கிட்ட நம்மளுடைய பொருட்களை பாதுகாக்க முடியலையே, என்ன செய்வது என்று மக்கள்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில அவர் அங்க இருக்கிறார். இப்போ ஃபுலைல் இப்னு அயால் சொன்னாரு, சரிங்க ஃபுலைல் இப்னு அயால் வராம நான் பார்த்துக்கிறேன், எங்கிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைங்க அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி பொறுப்பு அவரிடத்தை ஒப்படைக்கிறது. பொறுப்பு ஒப்படைச்சுன்னு பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்தா இது பண்ணனா அந்த தருணத்தில் அவங்க கொடுத்த கூலி ரொம்ப குறைவு. இரவு முழுவதும் கண் விழித்து, அவர் தானே திருடேன், அவரே திருட வராதப்போ எங்க பொருள் திருட போகுது. ஆனால் அந்த மக்கள் கொடுத்த கூலி, அந்த கூலியினால அவருடைய வாழ்வாதாரத்துக்கு நிறைவு இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணாரு, விட்டு போட்டு நேராக போயிட்டார். போய் மீண்டும் திருட ஆரம்பிச்சார். அப்படி திருடக்கூடிய நேரத்தில் விடிய கால 3 மணி தஹஜ்ஜுடைய வேலை, ஒரு வீட்டுக்குள்ள நுழைகிறார். அப்படி நுழையும் பொழுது ஒரு வயதான அம்மா அவர்கள் ஒது செய்துவிட்டு தஹஜ்ஜத் தொழுகிறாங்க. அன்புக்கினியவர்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வயதான அம்மா ஒது செஞ்சுட்டு தொழுகைக்கு நிற்கிறாங்க. அப்படி தொழுகையை நின்று தக்பீர் கட்டி தொழுகும் பொழுது அலம் சூரா ஓதன பிறகு ஆயத்து ஓதுறாங்க. அந்த ஆயத்தில் ஓதுகின்ற பொழுது ஒரு ஆயத்து ஓதுறாங்க, அலம் யஇனி லில்லதீன ஆமனு இதா ذிக்ரல்லாஹ். அதாவது அலம் யஇனி லில்லதீன, அந்த ஆயத்து என்ன ஆயத்தினுடைய அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய நினைவுகள் கூறப்படுகின்ற பொழுது இன்னும் உங்களுடைய இதயம் அதை உணரவில்லையா, அச்சம் ஏற்படவில்லையா என்கின்ற ஆயத்தை அவர்கள் ஓதுகிறார்கள். அலம் யஅனி ல்லதீன தகது என்கின்ற ஆயத்தை ஓதுகின்ற பொழுது
இவர் பார்த்து உடனே நடுங்கிறார். இப்படி ஓதுறாங்களே, என்ன செய்யறது, அடடா அல்லாஹ்வுடைய நினைவுகளை நமக்கு இல்லையே அப்படின்னு அந்த திருடாம அப்படியே விட்டு போட்டு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு எடுத்தார் அல்லாஹ்வுடைய சபதத்தில். அவர் பெரிய வலியுல்லாவாக மாறினார். அவர் பெரிய வலியுல்லாவாக மாறினார், பெரிய ஞானியாக. இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உஸ்தாதாக இந்த ஃபுலைல் இப்னு இயால் இருந்தார்கள். இப்படி பாவத்தினுடைய கர்மங்கள், பாவத்தினுடைய சிந்தனைகள், பாவத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் மனிதனை அழிவுகள் சென்று விடுகின்றன. அதிலிருந்து திருந்தி வரக்கூடியவர்கள் நல்லடியார்களாக மாறுகிறார்கள். அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்நாளில் பொய் பேசியது கிடையாது. நாம் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? என்னுடைய வாழ்நாளில் இதுவரையும் நான் எந்த சந்தர்ப்பத்திலேயும் பொய் பேசவில்லை என்று நானோ என்னுடைய மனைவியோ மற்றவர்களோ உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அன்புக்கினியவர்கள் நாம் சற்று சிந்திக்க கடமைப்படுகின்றோம். இதே அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு கிளம்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாயகத்துக்கு முதவே கூப்பிட்டு சொல்றாங்க, 2 ஒட்டகத்தை ரெடி பண்ணி வச்சுக்குங்க, நாம போகணும். அல்லாஹ் எப்போ உத்தரவு கொடுக்குறான்னு தெரியாது. உத்தரவு கொடுக்குறப்ப அன்னைக்கு நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே அபூபக்கர் நாயகத்தில் சொன்னாங்க. அபூபக்கர் நாயகம் 2 ஒட்டகத்தை வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. பல சஹாபாக்கள் தங்களுடைய பொருட்கள், சொத்துகள், சுகங்கள், உறவுகள், குழந்தைகள், மனைவிகள், கணவன் எல்லாத்தையும் விட்டுட்டு 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற மதீனா நகருக்கு போயிட்டாங்க. 450 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற மதீனா நகருக்கு போயிட்டாங்க. 15 நாள். அப்போ அபூபக்கர் நாயகத்திட்ட அன்னைக்கு திங்கக்கிழமை மத்தியானம் வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்துட்டு அபூபக்கர் நாயகம் அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான், இப்போ நாம் நைட்டு கிளம்பிட வேண்டிதான் அப்படின்னு சொன்ன பொழுது அபூபக்கர் நாயகமே உங்களுக்காக வேண்டி ஒட்டகத்தை வாங்கி வச்சு அதை உணவு போட்டு கொழுகுன்னு வச்சிருக்கிறேன். நாம் 450 கிலோமீட்டர் போகணுமே மதீனா, அது பாலைவனத்தில், அதனால் நல்ல கொளுத்தியாக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். இந்த அப்போ ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இந்த கஸ்வா என்று அப்புறம் தான் பேர் வைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கஸ்வாவுக்குண்டான பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படி. இல்லை நாயகமே, வேண்டாம் நாயகமே. அபூபக்கர் நாயகம் சொல்ல, இல்லை நீ வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. கொடுத்து அன்று இரவு கிளம்பிட்டாங்க. கிளம்புகின்ற பொழுது மதீனா நகரை நோக்கி செல்ல வேண்டும். ஆனால் மதீனா நகரை நோக்கி செல்லாமல் மதீனா நகருக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய வழியில் செல்கிறார்கள். ஏன்னா அன்றைக்கு நைட்டு தான் தாருன் நதுவாவில் கூட்டம் போட்டு அபூஜஹல், மற்ற ஷைபா, உத்துபா, அபூ சுஃபியான் போன்றவர்கள் எல்லாம் பெருமானாரை இப்படியே விட்டுட்டு இருந்தா ஆகாது. அதனால ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு கோத்தத்தார்களும் வாள் எடுத்துட்டு வாங்க, பெருமானாருடைய வீட்டை முற்றுகையிட்டு அவர் வெளியே வந்து போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னைக்கு வீட்டை சுத்துறாங்க. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் வந்துடுறாங்க. வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா என்று அல்லாஹ் சொல்றான். மண்ணை எடுத்து ஊதுறாங்க, எல்லாத்துடைய கண்ணிலையும் படுது, தள்ளிக்கிட்டு வந்துடுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு படுக்க சொல்லி சம்பவம் கேட்டிருப்பீங்க. இப்போ சவுர் கோயில்களை போய் தங்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாயகம். அப்போ அபூபக்கர் நாயகம் போய் முன்ன உள்ளுக்குள்ள போய் நாயகமே நில்லுங்கன்னு அந்த கோயிலுக்குள்ள போய் சுத்தப்படுத்தி எல்லாமே பண்ணி பூச்சி ஏதாவது இருக்குதான்னு பார்த்து எல்லாம் பண்ணிட்டு நாயகமே உள்ள வாங்கங்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு சொல்ல வந்தாங்க. அந்த பொந்துகளில் இருக்கக்கூடிய சில பொந்துகளுக்கு துணிகளை வச்சு அடைக்கிறாங்க. ஒரு பொந்து அடைபடலை. அப்போ தன்னுடைய காலினுடைய பெருவரலை அந்த பொந்தின் மீது வச்சிடறாங்க. அந்த பொந்தில் இருக்கும் பொழுது வந்த களைப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடியின் மீது உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த பொந்திலிருந்து பாம்பு கொத்துது. கேட்டிருப்பீங்க, எல்லாமே கேட்டிருப்பீங்க. அப்போ அந்த வழியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் படுத்திருக்கிறாங்க. காலை அசைஞ்சா அவங்களுடைய தூக்கம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பொறுக்கிறாங்க. வலி தாங்க முடியாமல் அவங்களுடைய கண்ணில் இருந்து தண்ணீர் பெருமானார் ஸல்லல்லாஹு முகத்தின் மீது விழுகிறது. அவர்கள் இழித்து பார்த்து விட்டு என்னவென்று கேட்கிறார்கள். இப்படி கொட்டிருச்சுன்னு அந்த எடுத்து தன்னுடைய உமிழ் நீரை பாம்பு கொத்தி இடத்தில் வைக்கிறார்கள். விஷம் இறங்குகிறது. அனைவரும் கேட்டிருப்பீங்க. இப்போ அந்த 3 நாள் தங்கினாங்க சவுர் கோயிலுக்குள்ள. அந்த 3 நாளுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்கள் அபூபக்கர் நாயகத்தினுடைய மகள் அப்துல்லா.
அவர் தான் சாப்பாடு கொண்டு வந்து பிறகு சூரியன் மறைஞ்ச பிறகு தண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரையும் துரத்திக்கிட்டு வந்தவங்க என்ன பேசிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படி சபையில் போய் கேட்டு வந்து சொல்லு, அந்த செய்தியை கேட்குறாங்க. கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது நாயகமே அப்படின்னு 2 நாளும் சொல்கிறாங்க. 3ஆவது நாள் தான் இல்லை, அபூபக்கர் நாயகமும் இவங்களும் ஊரை விட்டு தாண்டி இருப்பாங்க, இனி அவங்கள பின்தொடர்றதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. 3ஆவது நாள் சொல்கிறாங்க. இந்த அப்துல்லா தான் எல்லாம் செய்கிறாங்க. அப்போ வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்ததற்கு பிறகு அபூபக்கர் நாயகம் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் போகிறாங்க. அபூபக்கர் நாயகம் தன்னுடைய ஒட்டகத்தை அப்படி முன்னாடி போவாங்க, இப்படி வருவாங்க, பின்னாடி வருவாங்க, இந்த சைடு வருவாங்க, அந்த சைடு சுற்றி சுற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போவாங்க. அப்போ அபூபக்கர் நாயகத்தை கேட்டாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்போ அபூபக்கர் நாயகம் சொல்லுவாங்க, நம்மளை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, நம்மளைய கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எவனாவது 100 ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டு 200 ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டு உயர்தரமான சிகப்பு ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டுட்டு நம்மளை பின்தொடர்ந்து வந்து நாயகமே உங்களை அடிச்சுட்டா நான் என்ன பண்றது? அதனால அந்த அம்பா இருக்கட்டும், வில்லா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், என் மீது பட வேண்டும், அதற்காண்டி தான் நான் சுத்தி சுத்தி வர்றேன் அப்படின்னு அபூபக்கர் நாயகம் சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல தான் நம்ம சற்று சிந்திக்க கடமைப்படணும். அபூபக்கர் நாயகம் துரத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் மேலே ஏறுறாங்க, ஏறி பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே அபூபக்கர் நாயகம் கீழே பார்க்குறாங்க, கால் தெரியுது அப்படிங்கிறாங்க. சானி சினைனி இதுஹுமா ஃபில்கார், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த 2வது அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி அவங்க வந்தா கீழே கொஞ்சம் பார்த்தாங்க நம்ம தெரிஞ்சிருவோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, கவலைப்படாத, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், எதை பத்தியும் டோன்ட் கேர், வருத்தப்படாதே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அல்லாஹ் திருமறையில குறிப்பிட்டு காட்டுகின்றான். இப்போ என்ன நிலவரம்னா, அல்லாஹ் திருமறையில சொல்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன பி அன்ஃபுசிக்கும். நபி என்பவர்கள் யாரு தெரியுமா? அவ்லா, மிக உயர்ந்தவர்கள். பில் முஃமினீன, மூமின்களில் மூமினானவர்கள் தங்களுடைய உயிரை காட்டிலும் பெருமானாரின் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பார்கள், நேசம் வைத்திருப்பார்கள், காதல் கொண்டிருப்பார்கள், உயர்வாக நினைப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் மூமின்கள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்றான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த சவுரு கோயில் இருந்தப்போ அந்த குகைக்குள்ள என்னென்ன ஜீவராசிகள் இருக்கும் என்று யாருக்காவது தெரியுமா? அப்ப நாயகன், நீங்க நில்லுங்க, நான் முதல்ல உள்ள போறேன். விண்ணலோகத்துக்கு போன ஆம்ஸ்ட்ராங்கு எல்லாம் கேட்டிருப்பீங்க. ராக்கெட்ல வானத்துக்கு போயிட்டான். முதல் வானத்துல போனோன்னு கீழேருந்து கட்டளை பிறப்பிக்கிறாங்க, எப்பா நீ இறங்கு அப்படின்னு. ஒன்னு பயப்படுறான், அவன் பயப்படுறான். அடுத்த ஸ்டேஜில் இருந்தவன் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவனுக்கு கட்டளை போறாங்க, நீ இறங்கணும்னு ஜக்குன்னு எட்டி குதிச்சிடறான். அப்ப முதலாவதவன் யோசனை பண்றான், நாம இறங்கினா இது ஸ்ட்ராங்கா நிக்குமா நிக்காதா, உள்ள இழுத்துக்குமா, புதகுலி இல்லையா, நம்ம உயிரோடு வருவோமா வரமாட்டான்னு சிந்தனை. அதே அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அந்த சவுரு கோயில்கள் நின்று, நாயகம் நீங்க வெளியே நில்லுங்க, முதல்ல நான் உள்ளுக்குள்ள போய் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வரேன், சுத்தப்படுத்திட்டு வரேன்னு அபூபக்கர் நாயகம் சொல்லுகிறார்கள். எந்த ஆபத்தா இருந்தாலும் அது என்னை சார்ந்தது, என்னை தாக்கட்டும், நான் அதில் முதல் பலிகளாக ஆகிவிடுகிறேன் என்று அபூபக்கர் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்கள் கண்காணித்தார்கள், பாதுகாத்தார்கள், தங்களுடைய உயிரை விட மேலான அந்தஸ்து கொடுத்தார்கள். இன்னைக்கு நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்மையான மூமின் என்பவன் தன்னுடைய தாயை விட, தன்னுடைய தந்தையை விட, தன்னுடைய மனைவியை விட, தன்னுடைய குழந்தைகளை விட என்னின் மீது அதிகம் பாசம் வைப்பவர்கள் தான் உண்மையான மூமின் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்ப அளவு கடந்த பாசம் பெருமானாரின் மீது வைக்க வேண்டும். நம்மளுடைய உயிரை காட்டிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷம் ஏன் என்னன்னு கேள்வி கிடையாது. அடுத்து பத்ருடைய போர்க்களம்,
அந்த போர்க்களத்தில் மதீனாவிலிருந்து வந்துட்டாங்க. எங்க அந்த பத்ருடைய களத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க போர் புரியறதுக்காக வேண்டி வரல, அபூ சுஃபியானுடைய கூட்டத்தை பிடிப்பதற்காண்டி வந்தாங்க. சுருக்கம், அபூ சுஃபியானுடைய தலைமையில் சென்ற வியாபார கூட்டத்தை கைப்பற்றுவதற்காண்டி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியான் வேற ரூட்ல போயிட்டாரு. இப்போ அபூ சுஃபியான் மூலமாக அபூ ஜஹலுடைய தலைமையிலே 1000க்கும் அதிகமானவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு அந்த பத்ர் களத்துக்கு வந்துட்டாங்க. யுத்தம் செய்யக்கூடிய சூழ்நிலை. சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை பண்ணாங்க, என்ன செய்யலாம், நம்ம மதீனாவுக்கு போயிடலாமான்னு கேட்டாங்க. இல்லை நாயகமே, நாம் இங்கே மதீனாவுக்கு போனால் அங்கே பெண்கள் குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க தாக்கப்படுவாங்க, அதனால் இங்கிருந்து அவங்களை எதிர்ப்போங்கிறாங்க. என்ன செய்யலாம், போர் புரியலாங்கிறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன செய்யலான்னு கேட்குறாங்க. அப்பவும் முஹாஜிர்கள், மக்காவில் வந்த முஹாஜிர்கள் சொல்கிறாங்க, போர் புரியலாம் நாயகமே அப்படிங்கிறாங்க. அன்சாரிகள் வாயே பேச மாட்டேங்கிறாங்க. அன்சாரிகள் வாயே பேச மாட்டேங்கிறார். அன்சாரிகள்லாம் மதிக்கப்படக்கூடியவர்கள், தன்னுடைய சொத்தில் சரி பகுதியை கொடுத்தவர்கள், தன்னுடைய வியாபாரத்தில் சரி பகுதி, தோட்டத்தில் சரி பகுதி, 2 மனைவி இருந்தால் 1 மனைவி, தன்னுடைய இல்லத்தில் அடைக்கலமாக நிராயுதபாணியாக வந்த முஹாஜிர்களுக்கு உதவியாளர்களாக, அன்சாரிகளாக இறக்கமுடியவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட அன்சாரி வாயே பேசாமல் இருந்தாங்க. மீண்டும் கேட்குறாங்க. 3வது தடவை கேட்டப்ப தான் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொல்கிறாங்க, நாயகமே கேட்குறத பார்த்தா எங்களை மாதிரி தெரியுது, கேட்குறத பார்த்தா எங்களை மாதிரி கேட்குற மாதிரி தெரியுது. என்னன்னு கேட்டால், நாங்கள் மக்காவில் நீங்கள் இருக்கும் பொழுது, உம்ரா செய்ய வந்த பொழுது, உங்களுடைய கரத்தை பிடிச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுத்துமே, நீங்கள் மதீனாவுக்கு வாங்க, உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் டோட்டலாக எங்களுடைய பாதுகாப்பிலே நாங்கள் வச்சுக்குவோம், யாரும் மக்காவில் உங்களை தீண்டுற மாதிரி துன்புறுத்துகிற மாதிரி யாரும் எது செய்ய முடியாது நாங்கள் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து உங்களை மதீனாவுக்கு வர வச்சோம். இப்போ அது நம்ம மதீனாவில் இல்லாமல் பத்ர் களத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நாங்கள் எந்த பாதுகாப்பு தரமாட்டோம் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நாயகமே நீங்க இப்போ உத்தரவு போடுங்க, நீங்க இப்போ ஒரு உத்தரவு போடுங்க. கடல்ல குதிச்சா வெளியில வர முடியாது, செத்து போறதுதான். நீங்க சொல்லுங்க, அந்த கடல்ல குதின்னு சொல்லுங்க. அன்சாரிகளா இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஏன் எதுக்கு என்று கேட்க மாட்டோம், உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அத்தனை பேரும் அந்த கடலில் குதிப்போம் என்று அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள். தங்களுடைய உயிரை காட்டிலும் பெருமானாரின் மீது கொண்ட அளவு கிடந்த பாசம். அதத்தான் அல்லாஹ் சொல்றான், அந்நபி அவுலா பில் மூமின், மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை காட்டிலும் உயர்வானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அபூபக்கர் நாயகம் இந்த ஹிஜ்ரத்தில் சுத்தி வந்தாங்க. அதனால தான் உமர் நாயகமும் அபூபக்கர் நாயகத்தை பற்றி மஸ்ஜித் நபவியில் பள்ளிவாசலில் சஹாபாக்கள் மத்தியில் ஒருத்தர் பேசிக்குவாங்க. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, சஹாபாக்கள் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பேசும்பொழுது சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய இவர், அவருடைய அந்தஸ்து, அவருடைய இது, இன்னல்லாஹ் யன்திகு பிலிசானி உமர், அல்லாஹு தாலா உமருடைய நாவை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறான். கிட்டத்தட்ட 38-39 சட்டங்களை, ஆயத்துகளை உமர் ரலியல்லாஹுடைய அபிப்பிராயம் பிரகாரம் அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு சிறந்தவர்களா, அபூபக்கர் நாயகம் சிறந்தவர்களா? அப்போ உமர் நாயகம் சொன்னாங்க, அந்த வழியில் வந்து கேட்டுட்டு அபூபக்கரா உமரான்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அந்த சபையில் வந்து கேட்டுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது தவறு, நீங்கள் சொல்கிறது தவறு. என்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு நல்ல அமல்கள் செய்திருக்கின்றோனோ அத்தனை அமல்களும்